ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரல் ஐலாண்ட். ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் தாய்லாந்தில். ஸோ அங்கே தான் போகிறோம். இப்போ நான் வந்து ரூமில் தான் இருக்கேன். ரூமில் பால்கனி வியூவில் இருக்கேன். ஸோ பால்கனி வியூவில் இருந்து உங்களுக்கு நான் முன்னாடி காட்டுக்கின்றது. ஃபஸ்ட்டு பீச்சு நம்மளோட ஹோட்டல்லேருந்து பார்த்திங்கன்னா பீச்சோட வியூ பட்டாயா பீச்சு. ஸோ தெரியுதான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஹோட்டலோட ஹாலு, அது பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா, இந்த ஹோட்டல் தான். ஆப்போசிட்டில் இருக்கிறது கொஞ்சம் லக்ஸரி. பர் டே வந்து 40,000 50,000 அந்த மாதிரி சார்ஜ் மினிமம் 40,000 சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ரூம்ஸ் எல்லாம். அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் வயோஜனா அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் செப்பரேட் ப்ராப்பர்ட்டிஸ். பட் இதை வந்து ஹோட்டல் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இங்கே ஒன்று இருக்கா, இந்த பக்கம் இருக்கா, அதில் கிட்ஸ் ப்ளே ஏரியா இது இருக்கா, அது ஒரு கிட்ஸ் போகிறது தெரியுதா? ஓகே, கிட்ஸ் கூப்பிட்டு வந்தாலே ஒரு ஜாலி தான் இல்லையா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே ரூஃப் எல்லாமே கிராஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அதெல்லாம் நல்லா தெரியுது, அழகாக இருக்குது. அந்த கிராஸோட இதெல்லாம், இந்த புல் இருக்கு இல்லைங்களா, புல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் புல் கிடையாது, அதெல்லாம் மேட் போட்டிருக்காங்க. இந்த பக்கம்லாம் ஹோட்டல்ஸு. இது OZO அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹோட்டலாக என்னன்னு தெரியல. பட் நைட்டெல்லாம் நான் போனேன், அது போட்டிருப்பேன் வீடியோஸ். இப்போ நம்ம கோரல் ஐலாண்ட் போகிறனால அங்கே இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோலி ஃபெஸ்டிவல் மாதிரி, அப்புறம் பீச்சில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். அதை என்ஜாய் பண்ண போகிறோம். ஈவினிங் வந்து இது டைம் இருக்கும்போது கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ குளிக்கிறாங்களா, குளிக்க தெரியும், நல்ல வேலை உமன்ஸ் இல்லை. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம், ஃபாரினர்ஸ் இல்லையா, ஃபாரினரோட கல்ச்சரே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஊரில் அந்த மாதிரியாக ட்ரெஸ்லாம் பண்ண முடியாது. எனிவே, பட் இங்கே கல்ச்சர் அதுதான். டப்பில் காலைல குளிச்சாச்சு. ஸோ ரூம் பார்த்திங்கன்னா ரூம் வியூ, ரூம் கசகசன்னு இருக்கும். டிவிலாம் அவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் உள்ள லாக்கர் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் மிரர் செட்டிங். பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஹேண்ட் வாஷ் இது குளிக்கிறதுக்குன்னு இந்த பக்கம் ஒன்று இருக்குது. செம்மையாக இருக்குங்க. ஸோ இதை விட என்ன சொல்கிறது, சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ட்ரிப்பு. டெய்லி மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் அது எப்படி என்ஜாய் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாமே இங்கே இருக்குது. டைமே கிடையாதுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தது என்னன்னு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நல்லாயிருக்கு. பட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு வாரம் 2 வாரம் தங்கினா தான் எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஜாலியாக இருக்குங்க. அவ்வளோ பெரிய ஏரியா. இங்கே வீடியோ பார்க்கும்போது சின்னதாக தெரியும், பெரிய ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து பசங்கள்லாம் ரொம்ப சின்னதாக தெரியுது. எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஹெவி க்ரௌடு. எனிவே, அடுத்த டைம் திரும்பி வரலாம். அடுத்த ட்ரிப்பு வந்து தாய்லாந்து புக்கட் போட்டிருக்காங்க. புக்கட் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஏரியா. அங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், காஸ்ட்லி. இங்கே பட்டாயா வந்து கொஞ்சம் சீப்பு தான், பெட்டர் தென் புக்கட். சீப்பில் ஓகேங்களா, ரேட் அதிகமாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்குன்னு சொல்லி நம்ம கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது 3 ரூபா இல்லையா, இந்தியா மணி இப்போ 1 ருபீஸ் போது இங்கே 3 ருபீஸ் வேல்யூ. ஃபஸ்ட்டு நான் போன டைம் புக்கட் வரும்போது 2 ரூபா தான் இருந்தது, இப்போ 3 ருபீஸ். அப்போ பாருங்கள் எந்தளவுக்கு ட்ரம்ப் வந்ததுலேருந்து எல்லாம் மாறிட்டே இருக்குது டோட்டலாக. எனிவே, பட் வந்து நம்ம இன்னும் நல்ல ஒரு இடத்துக்கு போகணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது வெஸ்டேஜ் தவிர்த்து வேறு எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குமே அவங்கவுங்க சுயநலத்தை தான் பார்ப்பாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. நீங்களே பார்க்கலாம். இப்போ நான் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் 2 பேர் இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா டோட்டலாக, அதாவது ஆல் ஓவர் இந்தியா எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா மோர் தென் 3000 பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. 2000 பேருக்கு மேலே இருப்பாங்க கண்டிப்பாக. நீங்கள் மீட்டிங்ஸ் எல்லாம், கான்ஃபரன்ஸ் மீட்டிங் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் வந்து மிகப்பெரிய அளவில் க்ரௌடு. அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல்
ரூம்ஸு. பட் ரூம்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, எல்லாம் ஓப்பன் தாங்க. இப்போ நம்மளதாவது கொஞ்சம் பரவாயில்ல, மீதி ரூம்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன், டேரெக்டாகவே தூங்குறதுன்னு தெரியும், ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணால் தான் உண்டு. ஏன்னா எல்லாம் ஓப்பன். இங்கே அந்த கல்ச்சரே அப்படி தான். ஃபாரின் கல்ச்சர் வந்து கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதையும் லைக் பண்ணி விரும்பி ஸ்டே பண்ணுறாங்க. நேற்று ரஷ்யன்ஸ் பார்த்தோம். ரஷ்யன்ஸ் அவங்களா வாலண்டரியாக ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ எடுத்தோம். அவங்க எடுத்தாங்க, ப்ளஸ் நம்மளும் எடுத்துக்கிட்டோம். ஏன் நம்ம அவங்க எடுக்கும்போது நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்தியன்ஸ் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அதேமாதிரி தாய் ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி தான். நல்ல ஒரு இது. நம்மளோட நார்த் சைடில் அப்படியே வந்து அந்த அந்த கலவை இருக்குது. அதேமாதிரி டேஸ்ட் வைஸில் பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியன் ஸ்டைலையும் இருக்குது. அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மூலிகை விதமான உணவு, அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷு, இதெல்லாமே வந்து கடல் சார்ந்த எதுவுமே அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட் வைஸில். பட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவம். அதே மாதிரி கல்ச்சரல், அதாவது இந்த துணியில் வந்து வேறு லெவலுங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். டிசைன்ஸ் இந்த சைனீஸோட அந்த ஒரு இது மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு, பயங்கரமாக இருக்குது. அந்த ட்ரெடிஷ்னலோட கலர்ஸும் அந்த ஒரு பிரைட் கலர்ஸோடு இருக்குது பாருங்கள். வேறு லெவல். அந்த ஒரு சில வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருப்பேன். நீங்கள் ஒரு சில வீடியோஸ் போடுறேன், ஓகேங்களா? அது பாருங்கள். என்ன மாதிரி இருக்குது அவங்களோட ட்ரெடிஷ்னலோட ட்ரெஸ்ஸு வந்து வேறு லெவலுங்க. சான்ஸ்லெஸ். இந்தியாவில் அந்த கல்ச்சரல் வந்து நம்ம சாரீஸ்லாம் எவ்வளோ அழகழகாக இது பண்ணுறோம் இல்லையா? பட் இங்கேயும் அதே மாதிரி அவங்களோட கல்ச்சரில் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் அது தான். அந்த கூட நம்ம கூட சேர்ந்து அந்த ஒரு இது தான் வருது. பட் குட், நல்லாயிருக்கு. எனிவே மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த டைம் கண்டிப்பாக நீங்களும் வரலாம், சரிங்களா? படித்தவங்க தான் வரணும், படிக்காதவங்க தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து இதில் என்னோடய லைஃப் வந்து போயிடுச்சு எப்படி தானே அப்படின்லாம் அதெல்லாம் வெஸ்டேஜ் மாற்றும். ஸோ யாராக இருந்தாலும் பண்ணலாம். அதை புரிஞ்சு பண்ணுங்கள். சப்போர்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.